ஸோ ஹாய் கைஸ், வழக்கம் போல் 5:30 இன்ச்சு 5:40 ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நியூட்ரிஷன் சென்டர் கிளம்பிட்டோம். ஸோ டே 13 ஆஃப் மணி விலாக் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நேராக சென்டருக்கு போயிட்டு நம்ம வழக்கமாக பார்க்குறதுல அவருக்கையும் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து மண்டே, ஸோ கார்டியோ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஷேக் போட்டு கொடுத்துட்டு செகண்ட் செட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ஜெய் ஃபிட்னஸில் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஃபிட்னஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் ஒர்க்கே அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சை சென்டர்லேயே முடிச்சாச்சு. எங்கள் அத்தை கூப்பிட்டாங்க ஷாப்பிங் போகணுன்ட்டு. ஸோ வண்டிக்கு பெட்ரோலில் போட்டு நேராக எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். போனோடனே ஒரு மோர் கொடுத்தாங்க. குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தா அவங்க வரல, லிஸ்ட்டு மட்டும் கொடுத்தாங்க. லிஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு 50 ஐட்டம் கிட்ட இருந்துச்சு. ஆப்பிள் மேலே ஒரு அரை மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வண்டி அங்கே எடுத்தல எங்கே எடுத்தல, அப்புறம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம ஐட்டத்துக்கு வந்தாச்சு. ஸோ பீனட் பட்டர் ஓட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்படியே நெக்ஸ்ட்டு ஒரு பல்கிங் சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் அப்படியே சொல்லிட்டு போங்க. அப்புறம் வாங்கிட்டு வர வழியில் தான் அந்த பார்த்தேன். இது எதுக்கு எடுத்தேன், எதுக்கு வீடியோவில் வச்சேன்னு தெரில, நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ அப்படியே எங்கள் அத்தைகிட்ட போய் திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றியாடான்னு கேட்டாங்க. இல்லை வேணான்னு, அப்புறம் மீன் குழம்பு இருக்குன்னாங்க. ஆஹா ரைட்டுன்னு ஒரு புடியை பிடிச்சாச்சு. நேராக சென்டருக்கு வந்துட்டேன். நம்ம ஈவினிங் ஒர்க் பண்ணுற தம்பி வந்து லீவு. ஸோ அப்படியே ஈவினிங் சென்டர் வரைக்கும் நம்ம தான் பார்த்தோம். ஸோ அதனால் இங்கே நோட்டீஸ் எதுவும் கொடுக்க போகல, அதாவது இன்விடேஷன் எதுவும் கொடுக்க போகல. சென்டர்லேயே ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி போல் யோகட்லாம் வச்சு நமக்கு ஒரு 500 to 700 கேலரிஸ் வர மாதிரி ஷேக் பண்ணி குடிச்சிட்டேன். அப்படியே அங்கே நேராக வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் பார்த்தா மட்டன் குழம்பு இருந்துச்சு. ஸோ ரைட்டுன்னு ஒரு 4 தோசை மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.